என் பிடி பீரியடை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. நேற்று வந்து நான் பிடி சார் படம் பார்த்துட்டு வந்தேங்க. இந்த பிடி சார் படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பார்க்கணும்னு சொல்லி எனக்குமே ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. அப்படி என்னதாண்டா இருக்குது இந்த படத்தில் அப்படி சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு நேற்று போய் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன். 8 மணி நேரம் கிளாஸில் உட்காந்துட்டு அந்த ஒரு பிடி பீரியட் வரப்போ கண்ணில் அந்த சந்தோஷத்தை பார்த்துருக்கீங்களா சார்? பார்த்துட்டு வந்ததுலேருந்து இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். நீங்கள் இந்த படம் பார்க்காம இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் அந்த படத்தை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டும் உங்களை வந்து சேரும். நீங்கள் பார்த்துருக்க தெர்மன் ஸ்டுடியோ, நான் உங்கள் சதீஷ்குமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடி சார் இந்த படத்தோட டைட்டில் கேட்டனுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பிடி சாராக ஒர்க் பண்ணுறாருங்க. எதுக்கு பசங்க கிட்டலாம் வானதி மிஸ் உங்களான்னு சொல்லி வச்சிருக்கீங்க? இந்த படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வேணுகோபால். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய படங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. போய் சொல்கிறேன்னு சார், இவன் தான் சார் வானதி மிஸ் லவ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரா பர்தேசி அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னும் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிறாங்க. இப்போது அம்மா கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தேவதர்ஷினி அவங்க பண்ணியிருக்காங்க. அப்பா கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் ராஜா அவர்கள் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளவரசு சார் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பழைய நடிகர் தியாகராஜன் அவர் இருக்கிறாருங்க. அப்புறம் பாண்டியராஜன் அவர்கள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் இருக்காங்க. இந்த படத்தில் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிறாங்க. போகும்போது வழியில் எங்கேயும் நிற்கக்கூடாது, ஏதாவது பிரச்சனைனா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடணும். நக்லைட்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த கதை வந்து முழுக்க ஈரோடு ரிலேட்டடாக நடக்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொங்கு ஸ்லாங் இதெல்லாமே பேசுறதுக்காக அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்பவே ஆப்டாக இருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த 2 ஜாதகமும் ஒன்றா சேரவே கூடாது. இந்த பொண்ணு அவரை மதிக்கவே மதிக்காது. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி சாராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது போக இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தோஷம் இருக்குது. இவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும். அதனால் இவர் உயிருக்கே வந்து ஆபத்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் ஒரு புழுவை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பான். ஐயோ சாமி, அது எங்க 2 பேர் ஜாதகம். பையன்து இங்க இருக்கு. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்க அம்மா வந்து இவரை பொத்தி வளர்க்குறாங்க. இவர் வந்து ஒரு பிடி மாஸ்டர் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அநியாயத்தை தட்டி கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் வந்து ஆல்ரெடி அவரை மிரட்டி வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் என்னையே திட்டுறாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஏத்தாப்பில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அனேகா சுரேந்தர் இருக்காங்க. அவங்க தாங்க நம்ம தலை கூட வந்து அவங்க பொண்ணை நடிச்சிருந்தாங்களே விஸ்வாசம் படத்தில், அவங்க தாங்க. அண்ணா அண்ணா டேய் பிடி மாஸ்டர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் போகும்போது ஒரு சின்ன ஹரஸ்மெண்ட் நடக்குது. அந்த பிரச்சனையினால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய டிப்ரெஸ்ட் ஆகாங்க. அந்த பிரச்சனையில் வந்து இவர் இன்வால்வ் ஆகுறாரு. நீ எல்லாம் ஒரு ஆளு என் முன்னாடி வந்து நிற்கிற, இந்த வேலையை விட்டு தூக்கி. அதனால் அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படி சொல்லி போராடுறாரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கல்யாணம் எல்லாமே தள்ளி போகுது. இப்படி தான் இந்த கதை வந்து போயிட்டுருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து இறந்துருவாங்க. சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு காரணம் வந்து முழுக்க அந்த காலேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு எழுதி வச்சுட்டு செத்துரும். பட் அந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிரும். அதை வந்து வில்லன் எடுத்துருவார். இப்படி வந்து கதை மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடக்கும். இதுதான் வந்து படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும். அப்படி ஒன்று நடக்கிறப்பவே செத்து போயிட்டா போராட்டம்லாம் பண்ணுவாங்க. அதுவே உயிரோடு வந்துட்டா அவளை பேசியே சாகடிச்சிருவாங்க. அந்த கிளைமேக்ஸில் ஹீரோ ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கதை போய் முடியுங்க. இந்த கதையோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாங்க. சும்மா நிக்கிறீங்க, நான் வெறும் பிடி சார் தான், ஹீரோ இல்லை. இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்ஸ்ன்னு நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியாலிட்டிக்காக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம். மைக் டைசன் என்ன சொல்லியிருக்கிறார்? எதிர்த்து அடிக்கணும்னு மட்டும் சொல்லலை, எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுகளுக்கு நிறைய ஹரஸ்மெண்டான விஷயங்கள் நடக்குது. பட் இருந்தாலும் அதை வந்து எந்தளவுக்கு வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம், அதை எத்தனை வழிகளில் சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இருக்குது. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. கதையோட மையக்கருத்து அப்படிங்கிற விஷயத்த வந்து எந்த விதத்துலையுமே கோட்டை விடாமல் இருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. கதையில் நடிச்சிருந்த ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் க்ரூஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தாங்க. அந்தந்த ஒர்க்கை வந்து கரெக்டாக பார்த்தாங்கன்னே சொல்லலாம். இப்போது காமெடி ஒர்க் அவுட் ஆகிற இடத்துல வந்து கரெக்டாக காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகிற இடத்துல கரெக்டாக சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சு.
அது மாதிரி இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நெகட்டிவாக இருக்குதுங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் நெகட்டிவாக பார்த்தது ஹிப்ஹாப் ஆதியோட மொக்க காமெடி தாங்க. எனக்கு அவர் பண்ணுறது எல்லாமே பயங்கர கிரிஞ்சாக இருக்குது. எனக்கு செம்ம கடுப்பாச்சு. எனக்கு நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. இன்னைக்கு ஆரம்பிக்க போகிற இந்த கேஸ் ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுச்சு. தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத டைலாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு தேவையில்லாத கண்டென்ட் பேசிக்கிட்டு ஒரு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி அவர் ரொம்ப பயங்கரமாக எப்படி சொல்கிறது மொக்க போடுறாருங்க. அடிதடி லெவலுக்கு போகாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணுறோம். பயங்கரமான கிரிஞ்சான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு சில சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பையன் வந்து அதாவது ஹீரோயின் வந்து அந்த இவர் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் வந்து டீச்சராக இருப்பாங்க. அந்த குட்டி பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீச்சர் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். இவர் வந்து அவங்களோட போயிட்டு சரிசமாக போட்டி போட்டுட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் ஒரு கிரிஞ்சுத்தனமான சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம கடுப்பாகுங்க. படிக்கிற பொண்ணை படுக்க கூப்பிட அவனுக்கு தைரியம் வரப்ப அதை எழுத்து கேட்க எனக்கு வரக்கூடாதா? அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. 2வது ஒர்க் அவுட் ஆகாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதியோட மியூசிக்ங்க. எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக மியூசிக் போடுற ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்தில் வந்து பயங்கரமாக மொக்க பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதியோட ஸ்லாங் தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு ரிலேட்டடான கதை அப்படிங்கிறதால இதில் வந்து பார்த்திங்கன்னா நக்லைட்ஸ் குரூப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கொங்கு ஸ்லாங் சூப்பராக பேசுவான்றது நமக்கே நல்லாவே தெரியுங்க. ஆல்ரெடி நக்லைட்ஸ் எபிசோட் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் கொங்கு ஸ்லாங் பேசுகிறாரு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி கூட பேசுகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக பேச ஆரம்பிச்சிடாரு. ஒரு சில இடத்துல திடீர்னு கொங்கு ஸ்லாங் பேசுகிறாரு, மறுபடியும் நார்மலாக பேசுகிறாரு, மறுபடியும் கொங்கு ஸ்லாங் பேசுகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டப்பிங்கில் கரெக்ஷன் பண்ணாங்களா இல்லை இவரே வாண்டடாக பேசினாரா அப்படிங்கிறது எதுவுமே தெரியலிங்க. பட் இது வந்து ஃப்ளோ வந்து மிஸ் ஆகிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டச்சிங் இல்லாத மாதிரி இருக்குது. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவில் ஹிப்ஹாப் ஆதி கரெக்டான ஹீரோவே கிடையாதுங்க. இந்த படத்துக்கு வேறு ஏதோ ஒரு நல்ல ஆப்டான ஹீரோவை போட்டுருந்துருக்கலாம்ங்கிறது என்னோட தாட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகள்லாம் வந்து அந்த மேஜிக் வாலில் வந்து எழுதிட்டு போவாங்க. பட் அந்த மேஜிக் வாலில் எழுதிட்டு போகிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்காக வந்து ஹீரோயின் வருவாங்க. பட் ஹீரோட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மூட மாற்றி விட்டு டோட்டலாக அந்த சீனையை கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு சீனாக இருக்கும். பட் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சொதப்பி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய மைனஸாக பட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பெருசாக எனக்கு வந்து மைனஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பேக்கேஜாக பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பொண்ணுங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா வெளியே சொல்லணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு சில காமெடி கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில இடத்துல தேவையில்லாமல் திணிச்ச மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த விஷயங்களை கட் பண்ணியிருந்தாலும் இந்த படம் வந்து இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2 ஸ்டார் நான் கொடுப்பேங்க. இந்த படத்தை நீங்கள் சப்போஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த படத்தோட ஒரு முழுமையான ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டும் உங்களை வந்து சேரும். நீங்கள் பார்த்துருக்க தேர்ட் மான் ஸ்டுடியோ, நான் உங்கள் சதீஷ்குமார். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டடா பாய்.